ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ். அது கூட கபடி டைரி செஞ்ச மிராக்கிள் அப்படின்னு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் பல பேருக்கு அது போய் சேரும். அண்ட் பாபாவை பற்றின நிறைய தகவல்களோட நிறைய வீடியோஸை பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். கபடி டைரி மேலே நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துச்சு. அது நான் ஆல்ரெடி சொன்னேன். 400 கமெண்ட் பார்த்து எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. இத்தனை பேர் ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பட் ஸ்டில் என்னால் அவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியலைனாலும் ஒரு 10 பேருக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னாலும் எனக்கு அது உண்மையாலுமே மன வருத்தமாக இருந்தது. ஸோ நேற்றுக்கு வியாழக்கிழமை உங்கள் எல்லாருக்குமே நான் பார்சலை டிஸ்பேச் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் சேர்ந்துருக்கும் இந்நேரம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னாலும் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, 400 பேர் புக்கு கேட்டு 400 பேருக்கும் என்னால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. அந்த வருத்தமும் நீங்கள் எல்லாரும் காட்டின ஆர்வமும் என்ன கபடி டைரியோடைய தமிழ் PDF ஃபைலை செய்ய தூண்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் உங்களுடைய ஆர்வமும் பாபாவுடைய ஆசிர்வாதமும் தான் எனக்கு அந்த தூண்டுதலை கொடுத்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நெட்லையுமே இங்கிலீஷ் PDF இருக்குது கபடி டைரிக்கு, ஆனால் தமிழ் PDF எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லாருமே தமிழ் PDF கேட்டுக்கிட்டே இருந்த ஒரே காரணத்தினால ஏன் அந்த PDFை நாமளே செய்யக்கூடாது அப்படின்னு தோணி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான நியூஸ் இதுதான். கபடி டைரியை நீங்கள் இனி ஆன்லைனில் PDFலையே படிக்கலாம், அதுவும் நம்ம மொழியான தமிழ்லையே. ஸோ எஸ், நான் ஒரு 2 நாள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் கபடி டைரியை PDFாக மாற்றிருக்கேன். அதுக்கான ட்ராப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இனி நீங்கள் வீட்டிலையே உட்காந்து கபடி டைரியை வாசிக்கலாம். ஏன்னா 400 பேரில் 10 பேருக்கு கொடுத்துட்டு 390 பேரை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தது. அந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை, பாபாவுக்கும் இருந்துச்சு. இவ்வளோ பேர் நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே ஒரு பெரிய விஷயம். அதை வாசிக்க தூண்டி விட்டது நான் தான். அந்த தூண்டுதலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற போது அந்த மூளைக்கு நம்ம உடனே அந்த தீனியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ நம்ம படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கும்போது அந்த அந்த புத்தகம் கைக்கு வந்துச்சுன்னா அந்த ஆர்வம் இருக்கும்போதே அதை படித்தாதான் அதோட எசன்ஸை உங்களால் உண்மையாலுமே அந்த ஃப்ளேவரை உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் அது கிடைக்காதான்னு இருந்த ஒரே காரணத்தினால அந்த மூளைக்கு நம்ம உடனே தீனி போடணும், இவ்வளோ பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆர்வமாக இருக்காங்க, அப்போ நம்ம உடனடியாக இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், எல்லாரும் படிக்கிற மாதிரி இதை பண்ணியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை உடனே நான் PDF ஃபைலாக நானாகவே அதை மாற்றிட்டேன், நானே அதை செஞ்சுட்டேன். அது முழுக்க பாபாவுடைய தூண்டுதலோடு தான் நான் உண்மையாலுமே செஞ்சேன். ஏன்னா இது பாபா விருப்பப்பட்டிருக்காரு நீங்கள் எல்லோரும் படிக்கணும்னு. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வாசிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கபடி டைரி செஞ்ச மிராக்கிள் தான். அடுத்தடுத்து 2-3 மிராக்கிளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எக்ஸலண்ட்டாக இருக்கும், பாருங்கள். இந்த புத்தகம் வீடு போய் சேர்றதுக்கு முன்னாடியே நான் அனௌன்ஸ் பண்ண நாள்லேயே கபடி டைரி மிராக்கிளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன மிராக்கிள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். நான் கபடி டைரி பற்றின ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பழைய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் சொல்லியிருப்பேன், எனக்கு கபடி டைரி எப்படி கிடச்சிதுன்னா என் வீட்டு ஷெல்ஃபில் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துலேருந்து எனக்கு அதை வேறு ஒரு ஆதார் கார்டை தேடுற சாக்கில் எனக்கு அதை தேடி கொடுத்துருப்பாரு. அதுபோல் ஒரு சகோதரி வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு கபடி டைரி எப்படி கிடச்சிது அப்படின்னு நீங்களே கேளுங்க. ஓம் சாய்ராம். ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு 1 இயர் பேக்கும் அதுக்கும் முன்னாடியாக தெரியல, நீங்கள் கபடி டைரி பற்றி பேசியிருப்பீங்க. அதை கேட்டுட்டு எனக்கும் அந்த புக் அடித்தா நல்லாயிருக்கும்ல, அதை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாரோ டைரிங்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா பழைய புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புக்கு கடையில் எங்கள் அப்பா எப்பவுமே அங்கே ஏதாவது புக்கு வாங்குவார். அதில் இந்த புக்கு கபடி டைரி புக்கு கிடச்சிது. இது எப்படின்னா என் பர்த்டேக்கு கரெக்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கிடச்சிது. ஸோ நான் நினச்சேன், ஓகே எனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட்டாக கிடைக்கிது போல இருக்குன்னு நினச்சி நான் விட்டேன்.
பட் இன்றைக்கி போட்ட வீடியோவில் பார்த்தா தான் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களே, அதில் சொல்லியிருந்தீங்க ஷீரடி தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது இந்த புக்குன்ட்டு. ஸோ யாரோ படித்ததை அதை வந்து அங்கே போட்டாங்க போல். ஸோ எனக்கு எப்படி தோணுன்னா, நிறைய இன்சிடெண்ட் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நடக்கும், முன்னாடி பின்னாடி மாறலாம். இது எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்தது, எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு இப்போ சாய்ராம். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஷீரடி தவிர எங்கேயுமே இந்த டைரி வந்து புக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு ஒரு பழைய புத்தக கடையில் கிடச்சிருக்கு. அதுதான் பாபாவுடைய ஆசீர்வாதம். பாபா நினச்சாதான் எதுவுமே நம்ம கை வந்து சேரும், அவர் சம்மந்தமான ஒரு பொருள். இப்போ உங்கள் பர்த்டே அன்னைக்கு இந்த புத்தகம் அவங்க கைக்கு வந்திருக்கு. இது வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறத ஒரே காரணத்தினால தான் நம்ம இதை பிடிஎஃபாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த ஆன்லைன் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு இது கிடைக்காது ஷீரடியை தவிர்த்து. அதனால தான் நான் இதை பிடிஎஃபாக பண்ணி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். இது உண்மையாலுமே பாபாவுடைய ஒரு ஆசீர்வாதம் தான், பிரசாதம் தான். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ நான் வந்து வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணேன் இல்லையா, அந்த வின்னர் லிஸ்ட்லேருந்து ஒரு 2 சகோதரி வந்து 2-3 பேர் இது எப்படி இந்த வின்னர் லிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னும், அது எப்படி பாபா அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அற்புதத்தை நான் அடுத்து சொல்கிறேன். நான் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணதும் இந்த சகோதரி வந்து பாபா கிட்டே வேண்டியிருக்காங்க, எனக்கு வந்து இந்த கிவ்அவே புக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் திருமணம் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிவ்அவே வந்து எனக்கு நீங்கள் ஒரு பதிலாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கமெண்ட் பண்ணி நானும் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி ராத்திரியே இந்த சகோதரியோடைய கனவில் பாபா போய் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்காரு. இந்த சகோதரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் இவங்க வந்து கபர்டே டைரியை கையில் வச்சு அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மா கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கபர்டே டைரியை பிரீத்தி அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்கம்மா, இதை வந்து ப்ரெக்னென்சி டைமில் படித்தா ரொம்ப நல்லது, நானும் வந்து இது மாதிரி படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதாவோட கனவு முடிஞ்சுது. விடிஞ்சதும் இவங்க அந்த வின்னர் லிஸ்ட் வீடியோவை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுடைய பெயரை நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாபா எவ்வளோ அழகாக உனக்கு கபர்டே டைரி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நான் வின்னர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேகமாக போய் இந்த பொண்ணுடைய கனவுல சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் படித்தா நல்லது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ப்ரெக்னென்சி டைமை நல்லபடியாக கழிக்கணும், வேஸ்ட்டாக தானே நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், அப்போ நல்லா கழிக்கணும் அப்படிங்கன்னு ஒரு யோசித்து அந்த நேரத்தில் நிறைய புத்தகங்களை படித்தேன். அண்டு நான் என்னுடைய அனுபவங்களை எல்லாம் டைரியாக கூட எழுதி வச்சேன். 3 டைரி நான் வந்து எழுதி வச்சேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். என்னுடைய அந்த 9 மாதத்தை நான் வந்து உபயோகமாக கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாபாவுடைய எல்லா புக்ஸையும் வாங்கி படித்தேன். அண்ட் நானும் 3 டைரி வந்து எழுதினேன். எனக்கு நடந்த எல்லாத்தையும் நான் டைரியாக எழுதி வச்சேன். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும், சீக்கிரம் அமைஞ்சிரும் அப்படிங்கிறத தான் இந்த கனவு மூலியமாகவும் உணர்த்தியிருக்காரு. அதே சமயத்தில் உனக்கு டைரி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உணர்த்தியிருக்காரு. பாருங்க, அங்கே தான் இருக்குது விஷயமே. ஸோ ரொம்ப அழகான ஒரு அற்புதம் இது. அடுத்து இன்னொரு சகோதரிக்கு இந்த அற்புதம் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உண்மையாலுமே செம்மையான ஒரு பதில் கொடுத்துருக்காரு பாபா. அது என்னென்னா, நான் வந்து கபர்டே டைரி மட்டும் கொடுக்கல, ஆரத்தியும் புக்கும் கொடுத்தேன், சச்சரிதமும் கொடுத்துருந்தேன் இல்லையா. இப்போ இந்த சகோதரிக்கு ஆரத்தி புக்கு தான் தேவையாக இருந்திருக்கு. இவங்க பாபா கிட்ட சச்சரிதத்துலேயே ஒரு கேள்வி வச்சுருக்காங்க, எனக்கு ஆரத்தி புக்கு கிடைக்குமா பாபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சச்சரிதத்தில் அவங்களுக்கு பாபா கொடுத்த பதில் பாருங்கள். ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உதிப்பொட்டலம் ஒன்றையும் பாபாவின் ஆரத்தி பிரதி ஒன்றையும் கொடுத்தார். எவ்வளவு அழகான பதிலுன்னு பாருங்களேன். இந்த பதிலை அவர் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற பதில். உண்மையாலுமே இவங்களையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஆரத்தி புக்கும் உதி பொட்டலமும் போயிருக்கு. அந்த ஃபோட்டோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு இந்த புக்கு கிடைக்குமா அப்படின்னு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சச்சரத்தில் பதில் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதில் அவர் உனக்கு கிடைக்கும், ஆரத்தி பிரதியும் உதிப்பொட்டலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், அவங்க பேர் வருது. அண்ட் அதில் சச்சரத்தில் பதில் வந்தா மாதிரியே அவங்க கையில் உதிரி பொட்டலமும் ஒரு ஆரத்தி புக்கும் போய் சேர்ந்துருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுங்க, இதுதான் வேறு லெவல் அற்புதம்.
உண்மையாலுமே சத்சங்கம் மூலயமா பாபா பேசுவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை தெளிவான கேள்வியாக வச்சிங்கன்னா அதில் அழகான பதிலாக அவர் கொடுப்பார். அந்த பதில் நடக்கும்னு நீங்கள் நம்புனா நிச்சயமாக அது நடக்கும். உங்களுக்கு தேவை பாபாவின் மேல் அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். இந்த நாளை உண்மையாக நீங்கள் மனதளவில் வளர்த்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்களுக்கெல்லாம் கிடைக்கலையேன்னு எத்தனையோ பேர் ஏக்கப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்க. 400 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிற போது எனக்கே அது ஜர்க்காக இருந்தது. இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கும்போது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு எனக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்து என்னைய பிடிஎஃப் ஃபைலாக அதை செய்ய வச்சு அதன் மூலம் உங்கள் எல்லாத்துடைய ஆசையையும் அவர் பூர்த்தி செஞ்சுருக்காரு. அப்படிங்கிற போது 400 பேர் கமெண்ட் பண்ணீங்க. அந்த 400 பேரில் யார் ஒருத்தரையுமே பாபா ஏமாத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் கிடைக்கல பரவாயில்ல அப்படின்னு எத்தனையோ பேர் அங்கலாப்பட்டீங்க. ஆனால் நீங்களாம் என்ன நினச்சிருப்பீங்க, கிடைச்சவங்கெல்லாம் பிளஸ்டு, நம்மளை பாபா ஏமாற்றிட்டாருன்னு. ஆனால் இல்லை, பாபா யாரையுமே ஏமாற்ற மாட்டாருங்கிறதான் உண்மை. அவர் பேரை சொல்லி நம்ம தான் ஜனங்க தான் மற்றவங்கள ஏமாற்றுவாங்களே தவிர்த்து பாபா யாரையுமே ஏமாற்றவும் அவர் விரும்பலை. உங்கள் எல்லாத்துடைய ஆவலையும் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக தான் என்னை அவர் பிடிஎஃப் ஃபைல் செய்ய வச்சார். இன்றைக்கி இதே வீடியோவில் அதில் லிங்காக கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ தாராளமாக போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வாசித்து பயன்பெறுங்க, சந்தோஷப்படுங்க. சூட்சமமாக எத்தனை அழகழகாக பாபா எவ்வளவு நிதர்சனமாக நேருக்கு நேர் அவரை சந்தித்து பாபாவை துவாரகாமாயில் சந்தித்து 3லேருந்து 6 மாதம் துவாரகாமாயிலேயே இருந்து பாபா கூடவே வாழ்ந்து அந்த அனுபவங்களையெல்லாம் கபர்டே அவர்கள் எவ்வளோ அழகாக டைரியாக எழுதியிருக்காரு. அந்த அனுபவங்களையெல்லாம் நீங்கள் வாசித்து படிக்கும்போது தான் பாபா எப்படியெல்லாம் பேசினார், எப்படி எழுந்தார், எப்படி உட்கார்ந்தார், அவரோட அன்றாட நடவடிக்கைகள் என்ன, பக்தர்களோடு அவர் எப்படி உரையாடினார், இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பாபாவும் ஆசைப்படுறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இன்னொரு சகோதரியும் அவங்களுடைய அற்புதத்தை ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, அவங்க இந்த கபடி டைரி எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வச்ச பிரார்த்தனை நடக்கும்னு நான் நம்புகிறேன் பாபா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டு அடுத்த நாளே அவங்க பெயரையும் நான் அந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை கேட்டதும் அவங்க கண்ணீர் மல்க எனக்கு நன்றி சொன்னாங்க. பாபா எனக்கு கபடி டைரி மூலமா என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கும் இப்போ அந்த பிரதி போய் சேர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இந்த வாட்டி கிவ் அவேயால் இந்த ஆரத்தி புக்கு, கபர்டே டைரி, சத்சரதம், இந்த சத்சரதம் மூலயமா எத்தனையோ பேருக்கு பாபா பிரார்த்தனைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இது உனக்கு நடக்கும், இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எவ்வளோ அழகழகாக விதவிதமாக பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது எனக்கே அப்படி மெய்சிலிருப்பாக இருந்துச்சு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி படிங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.